நான் சஜி திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். தளபதியோட ரசிகன் படத்துலேருந்து என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். இன்னைக்கு அவருடைய ரசிகனை ஒரு மாவட்ட செயலாளராக அவர் உயர்த்தி அழகு பார்த்துருக்கிறாரு. அதுக்கு எங்கள் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய பொதுச்செயலாளர்களுக்கும் முதல் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். திட்டங்கள் என்னன்னு கேட்குறீங்க. முதல்ல எங்களுக்கு எங்கள் தளபதி இந்த பொறுப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு வெற்றியை தான் நாங்கள் பரிசாக கொடுக்கணும். அது முதல் திட்டம் எங்களுக்கு. அவருக்கு நாங்கள் 234 தொகுதிகளிலும் பம்பரமாக எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் வேலை பார்த்து அவருக்கு வெற்றியை பரிசாக கொடுத்து அவரை முதலமைச்சராக அமர்த்தணுங்கிறது தான் எங்களுடைய முதல் திட்டமாக வச்சிருக்கிறோம். திருநெல்வேலியில் எனக்கு 2 தொகுதியை எங்களுக்கு பொறுப்புகளை போட்டிருக்காங்க, வழங்கியிருக்கிறாங்க. அந்த 2 திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த 2 தொகுதிகளும் தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் வெற்றி பெற செய்வோங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கான களப்பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குது. உறுப்பினர்கள் சேர்க்கை வேகமாக நடைபெற்று இருக்குங்க. வேலூர் மாவட்டம் மேற்கு மாவட்டமாக எங்களுக்கு தளபதி அவர்கள் இந்த பொறுப்பு வழங்கியிருக்கிறார். 31 வருடம் உழைப்பு தளபதி அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனுக்கு இந்த பொறுப்பு வழங்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்குகிறார். அவரை நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பணியை இன்னும் சிறப்பாக செஞ்சு 2026 அவரை சிஎம் ஆகுது எங்களுடைய முழு மூச்சோடு இருப்போம். ஏன்னா இந்த 31 வருடமாக பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர் மன்றமாக இருந்தோம், நற்பணி இயக்கமாக இருந்தோம், மக்கள் இயக்கமாக இருந்தோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்து இன்னைக்கு தளபதிக்காக நாங்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வரோம். இனி வருங்காலங்களில் முன்னும் மக்கள் பணி இன்னும் சிறப்பாக இருக்கும். 2020 எங்கள் தளபதி தான் சிஎம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து. மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுட்டீங்க. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு என்ன பிளான் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தளபதி அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பெண்களுக்கு என்ன உரிமை தேவைகளோ உண்மையாக அதை நாங்கள் பண்ணுவோம். நலத்திட்ட உதவிகளை ஏராளமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதன் அடிப்படையில் சிறப்பாக பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி கொடுத்திருக்கிறாங்க. பதவி கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கின்ற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வரிகளுக்கு ஏற்ப அதிகார பரவலாக்கம் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம். அந்த அடிப்படையில் தலைவர் தளபதி அவர்கள் அதிகாரத்தை பரவலாக்கி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார். குறிப்பாக அவர் கொடுத்திருக்கிற பதவிகள் பார்த்தீங்கன்னா பாமர ஏழை எளிய எந்த பின்புலமும் இல்லாத சாதாரண எங்களை போன்ற ஆட்களுக்கு தான் உயர்ந்த பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. இதுதான் உண்மையான சமூக நீதி, உண்மையான ஒரு சமத்துவம். நான்லாம் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர். தலைவருக்காக உழைத்தேன், கட்சிக்காக உழைத்தேன். ஆனால் இன்று தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்தை எனக்கு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாரு. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு மன நிறைவாகவும் மகிழ்ச்சியும் தருது. தலைவர் தளபதி அவர்களை தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சராக மாற்றுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்கள் கடுமையாக உழைத்து அரியணையில் அமற்றக்கூடிய வேலையை நாங்கள் செய்ய இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.